பா ரஞ்சித் இயக்குனர் அப்படின்னு ஒருத்தர் படம் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இந்து மக்களுடைய நம்பிக்கைகளையும் மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையில் ஒரு கேவலமான முறையில் ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, அவர் வந்து சிறிய வயதில் வந்து ஒரு கோவில் இருந்தது, அவங்க ஊருக்கு அருகாமையில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் ஒரு நந்தி இருந்தது. நந்தி மேலே ஏறி உட்கார்ந்தா நந்தி பறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் ஏறி உட்கார்ந்தேன். ஆனால் அந்த நந்தி பறக்கலை. அதுக்கப்புறம் நான் படித்த புக்கு வந்து இருக்குது. அந்த சரஸ்வதி படம் போட்ட அந்த புக்கு மேலே வந்து ஏறி நின்னா படிப்பு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏறி நின்னா நல்லா படித்தேன். நான் வந்து அப்படி இப்படின்னு எங்களுடைய சரஸ்வதி தேவியை வந்து மிகவும் ஒரு இழிவாக வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு தாய் வந்து என்றைக்குமே தன்னுடைய பிள்ளையை வந்து தண்டிக்க மாட்டாங்க. அதாவது எல்லா பிள்ளைங்களை போல தான் அவரும் படித்தாருன்னு சொல்லி அவரை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்கன்றதுனால அவர் வந்து என்னை வந்து தண்டிக்கலை. நான் வந்து நல்லா தான் இருந்தேன், அதனால் கடவுள் இல்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து கடுமையான வந்து எங்கள் மேலே, எங்கள் அமைப்பு இந்து மதத்து மேலேயும் இந்து கடவுள்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கு, நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் தெய்வத்துக்கு மேலேயும் அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு இழிவை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்காக அவரை வந்து வன்மையாக கண்டித்து எங்களுடைய அமைப்பு சார்பாக இப்போது கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு உலக சாதனை பண்ணிட்டதாக நினச்சிட்டு தீகா கட்சியினர் வந்து கையில் வந்து தீச்சட்டி எடுத்து வேல் தயாரித்து பின்னாடி வந்து முதுகில் வந்து கொக்கி போட்டு அப்படின்னு அப்படிலாம் வந்து நாங்களும் பண்ணுவோம், நீங்கள் வந்து விரதம் இருந்து இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு செயல், இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, கடவுள்னு ஒன்று அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீகா கட்சிக்காரங்க பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சில எருமை மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி இல்லை, ராடமே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. மாட்டுக்கு லாடம் அடிப்போம், பார்த்துருப்பீங்க. மாட்டுக்கு லாடம் அடிக்கிற மாட்டை கூப்பிட்டு வந்து கொக்கி போட்டால் அது வலிக்காது. அதுக்கு எப்படி வலி தெரியும்? அந்த மாதிரி ஏதோ ஒரு 4 மாட்டை, ஒரு மாட்டு கையில் தீச்சட்டி, இன்னொரு மாட்டு கையில் முதுகில் வந்து கொக்கியும் போட்டு இழுத்துட்டு கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அந்த கொக்கி போட்ட தீகா கட்சியினர் எல்லாருக்கும் நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாரும் இப்போ வந்து ஆடி மாதம் திருவிழா தமிழ்நாடு இல்லை, உலகம் ஃபுல்லாக எல்லா இந்து கோவில்கள்லேயும் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்ல வேணாம், அவங்க சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு வர சொல்லுங்கள். அங்கே வந்து அவங்களுக்கு நான் வேல் போட்டு காட்டுறேன். யார் தீச்சட்டி எடுத்தால் வலிக்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்க கையில் நான் தீச்சட்டி கொடுக்குறேன். வலிக்குதா இல்லையான்னு சொல்லட்டும். யார் எனக்கு வந்து அழகு குத்தனா வலிக்கலான்னு சொல்கிறாங்களோ, எனக்கு முதுகில் வந்து வேல் தரிச்சா வந்து வலிக்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் வர சொல்லுங்கள். அவங்க சொல்கிற ஆலயத்துக்கு, அவங்க சொல்கிற ஊருக்கே நாங்கள் வரோம். அங்கே வந்து போடுறோம். யாருக்கு வலிக்குது வலிக்கலைன்னு ஏதோ ஒரு 4 எருமையை கூப்பிட்டு வந்து, வலிக்காத எருமை வந்து கூலிக்கு மாரடிக்கிற எருமையை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் சீனை கிரியேட்டிவ் பண்ணி அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கணுன்றதுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுடைய இந்து கடவுள்களுக்கும் எங்களுடைய மதத்துக்கும் ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிக வன்மையாக நாங்கள் கண்டித்து இன்றைக்கி வந்து அலுவலகத்தில் வந்து காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த உறுதி அவங்க அளிக்கிற பட்சத்தில் இது வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். அதையும் தாண்டி இதுக்கான வந்து எங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கலனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் பெரிய அளவில் கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.